மார்னிங் இன்ட்ரோ வீடியோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாதியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மார்னிங் கிளாஸுக்கு அவசரமாக கிளம்பி போகிறதுக்குள்ளேயும் டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்ட்ரோ வீடியோ சரியாக பேச முடியல. பட் ஒரு சில கிளிப்ஸ்லாம் உங்களுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்த கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டில் எடுத்தது தான். டைம் இப்போ வந்துட்டு 10 மணி ஆச்சு. என்னடா 10 மணிக்கு வந்துட்டு கிளாஸுக்கு போகாமல் இங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? பிரேக் பீரியட். அதனால் திருப்பி வந்துட்டு 1:30க்கு தான் கிளாஸு. உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மத்தியானத்துக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஈவினிங் காலேஜிலேருந்து சரியான ஹெவி ஒர்க்கு. இன்னைக்கு டே கொஞ்சம் லாங்காக தான் போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்துச்சுன்றதை ஒன் பை ஒன்னாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கடைசியாக அவங்கள்ட்ட 10 மணிக்கு பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு தூங்கிட்டேன். போயிட்டு திருப்பி ஒரு 12:45 போல் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போனேன். அந்த கிளிப்பெல்லாம் போடுறேன், பாருங்கள். அதாவது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு திருப்பி கிளாஸுக்கு போகிறோம். இப்போ வந்துட்டு டைம் வந்துட்டு அரௌண்ட் 1 ஆயிடுச்சு. கிளாஸுக்கு போயிட்டு என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காலையில் போட்ட கிளிப்பில் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே அவசரமாக போயிட்டு இருந்தாங்க கிளாஸுக்கு. ஏன்னா கரெக்டாக அப்போ டைம் வந்துட்டு 8:25 போல் அப்படி இருந்துச்சு. ஆனால் கிளாஸுக்கு நான் கரெக்ட் டைம் போயிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1:15 போல் கிளம்பிட்டேன். கிளாஸ் வந்துட்டு 1:40க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்துட்டு 1:15க்கே கிளம்பிட்டேன். அதனால தான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. என்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா, என்னோடய கிளாஸ் ரூம் வந்துட்டு 4th ஃப்ளோரில் இருக்குது. லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்து பவர் கட் ஆகிடுச்சு. படிக்கட்டில் நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளாஸுக்கு படிக்கட்டு வழியே ஏறி போகிறது. என்ன தான் அந்த லிஃப்ட் இருந்தாலும் படிக்கட்டு வழியாக தான் ஏறி போக வேண்டியிருக்கு. என்ன தான் படிக்கட்டு வழியாக கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது பறந்து போயிடும் கஷ்டம் தான். ஸோ கைஸ், அவ்வளோதான், இன்றைக்கி டே ஓவர். உங்களுக்கு நான் ஹாஸ்டல் ரூம் போயிட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். நான் ஹாஸ்டல் போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் என்ன பேக்கரி இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு போகிறேன். ஈவினிங் காலேஜில் வந்துட்டு நல்லா ஜாலியாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே, எப்படி இருந்தாலும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அரௌண்ட் 6 ஆயிடுச்சு. டைம் வந்துட்டு அப்போ 6 ஆயிடுச்சு. ஹாஸ்டலுக்கு வந்திருந்தா ஸ்நாக்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே பக்கத்தில் உள்ள பேக்கரியில் போய்ட்டு சாப்பிட்டு வந்தேன். ஹாஸ்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்டேட் தரதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த கிளிப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ணு வந்துட்டு ரொம்ப செவந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11:30 ஆயிடுச்சு. சரி அப்டேட் பண்ணிட்டு போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஐடியா. அண்டு இதான் என்னோடய டெய்லி ரொட்டீன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போகும். ஒரு சில நாள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சில நாள் வந்துட்டு ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டே கொஞ்சம் டைட்டாக தான் போச்சு.